ஹாய் விவர்ஸ், நம்ம வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு பீகார் கவர்மெண்ட்டு பிளாசம் அப்படின்ற புக்கிலேருந்து வந்து பேர்ட்ஸ் அண்ட் தேர் நெஸ்ட்ஸ்ன்ற 12வது பாடம் கற்றுட்ருக்கோம். தியே தியே ரைமிங் வேர்ட்ஸ் கோ ஜோர் சே போல்கர் படே. இங்கே கொடுத்துருக்கிற ரைமிங் வேர்ட்ஸை வந்து வேகமாக படிங்க. ஸ்கை, SKY ஸ்கை. ஃப்ளை, FLY ஃப்ளை. WHY. ஷை, SHY ஷை. Near, NEAR near. Fear, FEAR fear. Dear, DEAR dear. Bear, BEAR bear. दिए गए उदाहरण के अनुसार चित्रों को पहचाने और सेंटेंस को लिखें और जोर से पढ़ें. இங்கே இருக்கிற சென்டென்சஸை வந்து வேகமாக படிங்க வந்து. ஸோ அனுசார் சித்திரங்கோ பொம்மைகளை வந்து கண்டுபிடிச்சு அது சென்டென்சஸை படிங்க வந்து. திஸ் இஸ் எ பேர்ட், இது ஒரு, இங்கே பாருங்கள் வந்து திஸ் இஸ் எ பேர்ட், இது ஒரு பறவை. ஸோ ஏன்னா இங்கே வந்து பக்கத்தில் இருக்குது வந்து, பக்கத்தில் இருக்கிற பொருளையோ இல்லை பேர்ட்ஸையோ மனிதர்களையோ உபயோகப்படுத்தும். திஸ் அப்படின்றது உபயோகப்படுத்துவோம். சாரி, மனிதர்களுக்கு வந்து வேற வரும். திஸ்ன்றது உபயோகப்படுத்துவோம் வந்து. ஸோ தட் இஸ் எ கேட், அது ஆன. பட் அப்படின்னா ஆனால். ஸோ திஸ் இஸ் எ பேர்ட் பட் தட் இஸ் எ கேட், அது ஒரு பூனை. ஸோ திஸ் இஸ் எ பேர்ட், இது கிட்டக்கு இருக்குது. திஸ் இஸ் எ பேர்ட் ஆனால் தட் இஸ் எ கேட், அது ஒரு பூனை. ஸோ அது இது அப்படின்றத நம்ம கற்றுக்கணும். திஸ் தட் அப்படின்றது தெரிஞ்சுட்டோம். ஷீ இஸ் ரீட்டா, பக்கத்தில் இருக்காங்க. ஷீ இஸ் ரீட்டா பட் ஆனால் ஹீ இஸ் அனில், இவன் வந்து அனில் தூரத்தில் இருக்கான். ஸோ பட் அப்படின்னா ஆனால். திஸ் இஸ் எ ட்ரீ, இது ஒரு செடி. பட் ஆனால் தட் இஸ் எ நெஸ்ட், அது ஒரு கூடு, பறவை கூடு. ஸோ இது போல் வந்து திஸ் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நெருங்கி இருக்கிற பொருட்களையோ இல்லை வந்து பேர்ட்ஸையோ அனிமல்ஸை வந்து சொல்லும்போது வந்து திஸ் அப்படின்றது உபயோகப்படுத்துவோம். தட் அப்படின்றது வந்து ஸோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது தட் அப்படின்றத உபயோகப்படுத்துவோம் வந்து. இது வந்து சிங்குலர் ப்ளூரல், சிங்குலர் ஓன்லி சிங்குலர் பர்சனுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும். ஏன்னா வந்து ஒரே ஒரு விஷயத்தை பற்றி இல்லை ஒரே ஒரு மனிதர்கள் பற்றியோ இல்லை ஒரே ஒரு பறவை பற்றியோ இல்லை வந்து ஒரே ஒரு ஜந்துக்களை பற்றியோ சொல்லும்போது வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லும்போது வந்து திஸ் அப்படின்றது உபயோகப்படுத்துவோம். தட் அப்படின்றது உபயோகப்படுத்துவோம். திஸ்னா கிட்ட இருக்கிறது, தட் அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது. சில சென்டென்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம் வந்து இப்போது. ஸோ இது போல் வந்து பட் அப்படின்றது வந்து எழுதுங்க. திஸ் இஸ் எ பேர்ட் பட் தட் இஸ் எ கேட். ஷீ இஸ் ரீட்டா பட் ஹீ இஸ் அனில். திஸ் இஸ் எ ட்ரீ பட் தட் இஸ் எ நெஸ்ட் அப்படின்றது பட் அப்படின்றது நடுவில் எழுதுங்க. சில சென்டென்சஸ் நம்ம லேர்ன் பண்ணலாம். வாட் இஸ் திஸ், இது என்னது. திஸ் இஸ் எ ட்ரீ, இது ஒரு செடி. வாட் இஸ் தட், அது என்னது. வாட் இஸ் தட், அது என்னது. தட் இஸ் எ கேட், அது ஒரு பூனை. வாட் இஸ் திஸ், தட் ரெண்டுமே உபயோகப்படுத்தி எப்படின்றது நம்ம சொல்லலாம். திஸ் அப்படின்னா ரொம்ப கிட்ட இருக்கிற பொருளை வந்து சொல்லிட்டு இருந்தோம் அல்லவா. திஸ் இஸ் எ ட்ரீ, தட் இஸ் எ ட்ரீ. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்து நினச்சிக்கோங்களேன். தட் இஸ் எ ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் எ பேர்ட், இது ஒரு பறவை. தட் இஸ் எ பேர்ட், அது ஒரு பறவை. இது அது அப்படின்னு. ஸோ கிட்ட இருக்கும்போது திஸ் சொல்லணும், தூரமாக இருக்கும்போது தட் அப்படின்றது உபயோகப்படுத்தணும். திஸ் இஸ் எ கேட், இது ஒரு பூனை. தட் இஸ் எ கேட், அது ஒரு பூனை. திஸ் இஸ் எ நெஸ்ட், இது ஒரு பறவை கூடு. தட் இஸ் எ நெஸ்ட், அது ஒரு பறவை கூடு. ஸோ பறவை கூடுன்னு இல்லை, நெஸ்ட்னாலே பறவை கூடு தான் வந்து. ஹூ இஸ் ஷீ, அவள் யாரு. ஷீ இஸ் ரீட்டா, இவள் யாரு. ஸோ இங்கே நெருங்கி இருக்குதா தூரமாக இருக்கிறதா அப்படின்றது வந்து அந்த பொம்மையை பொறுத்து தான் நம்ம தீர்மானிக்கணும். ஸோ அது தவிர வந்து ஹூ இஸ் ஷீ, அவங்க யார், அந்த பெண் அந்த சிறுமி யார். ஷீ இஸ் ரீட்டா. ஹூ இஸ் ஹீ இஸ் அனில், அந்த சிறுவன் அனில்.